வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்து பக்கத்துல இருக்கிற சிறுமலைன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க அழகா இருக்கு அந்த இடம் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிடுறோம். ஒன் டே ட்ரிப்பா கிளம்பியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுமலைக்கு போயிட்டு இருக்கோம். கொட்டாம்பட்டியில இருந்து நத்த ரோடு வழியா சிறுமலைக்கு கிளம்பிட்டோம். ரோடு சூப்பரா இருந்துச்சு. டிரைவிங்க்கு ரொம்ப அருமையான ரோடு இது. ரோடு ரெண்டு பக்கம் நல்ல பச்சை பசேல் நல்ல அழகா இருந்துச்சு. காலைல ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னுக்கு சிறுமலை போனதே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நத்தம் வந்துட்டோம். இப்போ நத்தம் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சிறுமலை வளைவு திரும்புது. திண்டுக்கலுக்கு முன்னால ரொம்ப சின்ன ரோடு தான், ஆனா ரோடு நல்லா இருந்துச்சு. சிறுமலைக்கு பக்கத்துல வந்துட்டோம். சிறுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்க செக் பண்ணிட்டு தான் அனுமதிப்பாங்க. மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 18 கொண்ட ஊசி வளைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் கிளைம்பிங் பண்றேன். அதிகமா பஸ் போக்குவரத்து அதிகமாக இல்லை. ரோடு ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ரோடு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்ச் டவர் வந்திருக்கோம். சிறுமலையோட வாட்ச் டவர் இது. இங்க இருந்து பார்த்தா திண்டுக்கல் ஃபுல்லா அப்படியே பார்க்கலாம். அழகா இருந்துச்சு அந்த இடம். நல்லா கூலிங்கா இருந்துச்சு. கீழே இறங்கும் போது ஒண்ணுமே தெரியல. காரை விட்டு இறங்கும் போது வாட்ச் டவர் மேல ஏறி பார்க்கும்போது நல்ல கிளைமேட், நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. நல்ல கூலிங்கா இருந்துச்சு. நல்ல கூலிங்கான காத்து. இந்த மலையோட அழகு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க அப்படியே மேல இருந்து எல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். கீழே இறங்கி பசங்க கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாட்ச் டவர் பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கு.
வனத்து சின்னப்பர் ஆலயம் அப்படிங்கிறது அந்த சர்ச்சோட பேரு. பக்கத்துல ஒரு கடை, அங்க நாங்க எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். பலாப்பழம்லாம் வைக்கிறாங்க. மலையில இருந்து பிடிக்கிட்டு வந்த பழங்கள்லாம் அங்க வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர்லாம் தெரியல. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலைக்கு உள்ள வந்துட்டோம். ஊருக்குள்ள வந்தோம். ஊருக்கு உள்ளே ஒரு கஃபே, டீ கஃபேன்னு ஒரு கடை இருக்கு. பப்ஸு, பன் பட்டர் ஜாம், ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சிருக்காங்க. அதான் நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கடையை. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 4 சிக்கன் பப்ஸ் ஆர்டர் பண்ணோம். இந்த ஷாப்புக்கு மேலேயே சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க, டேபிள் போட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட்டும் சொல்ல வேணாம், நல்லாவே இருந்துச்சு. நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு. எங்கள் ஊர் மாதிரி வெயில் கிளைமேட்டில் இருந்துட்டு இங்கே போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்தால் கீழேயும் டேபிள் போட்டிருக்காங்க. 6 டேபிள் போட்டு லைட்டிங்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. நைட் டைம்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நைட்டு இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் மத்தியானமே கிளம்பிடுவோம். கிளி, குருவி எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க உள்ளேயே. பசங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி வெள்ளிமலையாண்டி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க போறதுக்காக கிளம்பிட்டோம். பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சிறுமலைக்கு போற வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிறுமலையில ஏறி அந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சுட்டா ரோடு, அதுக்கப்புறம் ரோடு சரியில்லை, ரொம்ப மோசமா இருந்துச்சு. சிறுமலை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊர் அவ்வளோதான். கிளைமேட்டுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக போகலாம், வேற ஒன்றும் பெருசாக இல்லை.
டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ரொம்பலாம் இல்லை. ரோடு ரொம்ப ரொம்ப மோசம், சொல்லவே வேணாம். டிரைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிமலையாண்டி கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் வீடுகள்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில். தூரமாக தெரியுது பாருங்க, அதான் வெள்ளிமலையாண்டி கோவில். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு வந்து மலை ஏற வேண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கீழே மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை ஏறுறதுக்கு முன்னுக்கு உள்ள என்ட்ரன்ஸ். படி ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இது வரைக்கும் தான் படி தெரிஞ்சுச்சு. பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்துச்சு, அது உள்ள பார்த்தோம். இருட்டா இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. பக்கத்துலேயே நவகிரக சிலை வச்சிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அங்கே ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி இருக்கு, அங்கே உள்ள எல்லாமே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்டு நல்லா இருக்கு, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம அங்கே இப்போ எங்கள் ஊர் வந்து மேலூர், எங்கள் ஊருக்கும் சிறுமலையோட கிளைமேட்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பக்கத்துலேயே அகஸ்திய சுவாமிகள் ஜீவசமாதி செல்லும் வழின்னு போட்டுருந்துச்சு. நாங்கள் அங்கெல்லாம் போகல, டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ராவல் வீடியோவில் சந்திப்போம். பாய்.